வணக்கம். என்னோட பேர் திருப்பதி. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம +2க்கு அப்புறம் சிஏ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லாஸ்ட் 30 வருஷமா பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்டா இருக்கட்டும் அல்லது பேரண்ட்ஸா இருக்கட்டும் 12th முடிச்ச உடனே நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிஏ படிக்க போறேன் அப்படிங்கிறது பொதுவாகவே யாரும் சொல்றது கிடையாது. இந்தியாவில் இதுவரை 3 லட்சம் பேர் தான் சிஏ முடிச்சிருக்காங்க. அதுல அப்ராக்சிமேட்டா 50% பீப்புள் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 50%ல ஒரு 75,000 பேர்ல இருந்து 80,000 பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க. 140 கோடியில வெறும் 80,000 பேர் தான் பிராக்டிஸ்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பாருங்க. மற்ற ப்ரொஃபஷனலை கம்பேர் பண்ணையில இந்த ப்ரொஃபஷனலுக்கும் மரியாதையும் அதிகம் இருக்கும், மதிப்பு கூட இருக்கும், சம்பளமும் நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆர்ட்ஸ் குரூப் படிச்சவங்க மட்டும்தான் சிஏ படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும், ஈவன் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்களா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களா இருக்கலாம், அல்லது அதர் குரூப் எடுத்தவங்களா இருக்கலாம், வெக்கேஷனல் எடுத்தவங்களா இருக்கலாம், எல்லாருமே சிஏ படிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு மித்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஏ படிக்கிறது ரொம்ப டஃபா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ராக்சிமேட்டா போன வருஷம்லாம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 20,000 பேர் பாஸ் போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 20,000 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டஃபா இருந்தா கிடையாது. அதே மாதிரி முன்னாடிலாம் ஒரு பேப்பர் ஃபெயிலா போயிட்டா எல்லா பேப்பரும் எழுதணுமான்னு கேட்பாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு மாணவர்களும் அதிகமா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்க தான் எஸ்பெஷலா அதிகமா சிஏ படிக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்ல உலக அளவுல அப்ராக்சிமேட்டா 60-70 நாடுகள்ல இந்தியாவோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நேரடியாவே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க.